இன்றைக்கி ஒரு ப்ளவுஸுக்கு பேக் நெக் டிசைன் பார்ப்போம். இதுதான் அந்த சேரீயில் இருக்கிற ப்ளவுஸ் தைக்கலை, அதுக்கு மேட்சாக ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்குறோம். அந்த சேரீயில் உள்ள கலரே எடுத்து துணியை எடுத்து ஓரத்தில் இருந்தது, முந்தியிலேருந்து இதே கலர் கிடச்சிதுன்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணல, அது உள்ளே கொஞ்சம் வச்சிட்டோம்னாக்கா நீட்டு குறையாதுங்கிறதுனால எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 மடிப்பு 4 மடிப்பு போட்டோம். பூனை துணிங்கிறதுனால நைஸாக தெரியுமேனு 3 மடிப்பு 4 மடிப்பு போட்டு 1.25 இன்ச் அளவுக்கு நாட்டு தைச்சி திருப்பி வச்சுருக்கேன். இதுதான் ப்ளவுஸோட கலரு. இதையும் அது 1.25 இன்ச் வச்சு தைச்சிருக்கேன். மீதியை திருப்பிக்குவோம். என்ன டிசைன் தைக்க பார்ப்போம். எல்லாமே திருப்பி எடுத்துக்கிட்டோம். நாட்டு திருப்புற மாதிரின்னு சொன்னதுனால நீங்கள் கிராஸ் பீஸ் எடுத்துடாதீங்க. இதுக்கு நேர் பீஸ் எடுத்து திருப்பிட்டால் தான் நமக்கு தைக்கிறப்ப நீட்டாக தெரியும். இந்த டிசைனுக்கு மட்டும் இது மாதிரி சில நுணுக்கங்கள்லாம் கவனித்து செய்தோம்னாக்கா டிசைன் நல்லா நீட்டாக வரும். ரெடி பண்ணிக்கிட்டோம். ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை வச்சு இப்படி வரிசையாக வச்சு தைச்சிக்கிட்டு வந்துடுவோம். இப்படியே தைச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பிடுவோம். திருப்பி படிமான தையல் போட்டுக்கிட்டோன்னாவே போதும். இப்படி வரிசையாக வச்சு தைச்சிக்கிட்டு திருப்பி இப்படி படிமான தையல் போட்டாலே நிற்கும் தான். இல்லைனாக்கா இந்த இடத்துல ஒரு பீஸ் கொடுத்து நெக் பீஸ் கொடுத்து திருப்பலாம். அவ்வளோ அந்தளவுக்கு தேவைப்படாது, நல்லா தான் இருக்கும். அதனால் இது இப்படி சும்மாவே அடிச்சுட்டு படிமான தையல் போட்டுட்டு அடுத்து என்ன செய்யலான்னு பார்ப்போம். இதோ இப்படி தான் தைச்சிக்குவோம். இன்னும் கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் பீஸ் தைச்சி திருப்பிக்கிட்டு இதை இப்படி படிமான தையல் போட்டுருவோம். இப்படி தான் ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்குவோம். இந்த பிசுரெல்லாம் இப்படி மடித்து படிமான தையல் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணிக்குவோம். மீதி இருக்கிறத இந்த இடத்துல ஒரு தையல், இந்த இடத்துல ஒரு தையல் போட்டோம்னா நீட்டாகவும் இருக்கும், சீக்கிரம் உதிர்ந்து போகாமல் இருக்கும். தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ ஃபினிஷிங்க்காக இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்குவோம். ஒரு நீட்னஸ் அப்படி தெரியும், நல்லா அழகாக தெரியுங்கிறதுக்காக. இது தைக்கிறப்பே இந்த இடத்துல பீஸ் கொடுக்கலாம். நெக் பீஸ் கொடுக்குறோம்ல, கிராஸ் பீஸ் அப்படி கொடுத்து தைக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு தேவையில்லை. நம்ம இந்த படிமான தையல் போட்டுட்டாவே நல்லா நீட்டாக இருக்கும், கிளியாமல் இருக்கும். முடிச்சாச்சு. படிமான தையல் ஃபினிஷிங் வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே அந்த டியூப் மாதிரி தைச்சிருந்தோம் இல்லையா, அதை இதில் கோத்து இந்த இடத்துல ஷோல்டர் ஜாயின் பண்ண வேண்டியதுதான். இப்படி தான் நீட்டாக கோத்து எடுத்துட்டோம்னாக்கா இது மீதி இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இது ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இது ஃபுல் ஆயில் துணிங்கிறதுனால கொஞ்சம் இழுக்கிறது கஷ்டமாக இருக்குது. நல்லா சரி பண்ணி விட்டு வளன்னு வரமாட்டேங்குதா, அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக எடுக்கணும். மிஷின் வேலை முடிச்சிட்டோம். இந்த பக்கம் கையால் அந்த திரும்பி இருக்கிறதெல்லாம் பார்த்து சரி பண்ணியாச்சு. திரும்பி இருக்கிறதுனா நம்ம இந்த நாட்டை இந்த ரவுண்டுக்குள்ள கோக்குறப்போ தையல் இப்படி வெளில வந்துடும். அப்படியே முறுக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல. இது நம்மளாக தான் கையால் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு உள்பக்கம் போகிற மாதிரி செய்யணும். அது மாதிரி இந்த பக்கம் செய்திருக்கிறேன். நீட்டாக கையால் எடுத்து விட்டால் தான் அது நல்லாயிருக்கும். மீதி இருக்கிற இடம்னா அதுமாதிரி சரி பண்ணிட்டோம்னாக்கா இந்த சைடு மாதிரி இந்த சைடும் நீட்டாக வந்துடும். ஃபினிஷ் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் நல்லா வந்திருக்குதா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.